பேக் டு நவீஸ் கேமிங் வேர்ல்ட். நம்ம ஃப்ரீ ஃபயர் பார்ட் 4 தான் ப்ளே பண்ண போகிறோம். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் இப்போல்லாம் நல்லாலாம் பண்ணுறீங்க. சப்போர்ட்லாம் இன்னும் கொஞ்சம் பண்ணலாமே. சப்போர்ட் நல்லா பண்ண முடியலே. இப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது? செட்டிங்ஸில் போய் கொஞ்சம் சவுண்டெல்லாம் நம்ம ஃபுல்லாக குறைச்சி வச்சுருக்கோம். எனக்கு மட்டும் ஏன்டா இப்போ நிறைய கீழே வந்து அஸ்பி வரையும் இதை போட்டேன். இப்போ நம்ம மேலே வந்தாச்சு. இப்போ எனிமி நம்மளை எப்படி சுடுறான்ங்கிற நம்ம பார்க்கலாம். ஷார்ட்கன் தேவையில்லாமல் புல்லட் டேஸ்ட் பண்ணிட்டோம். ஷார்ட்கன்னில் எனிமிங்களோம். ஸோ கீழே குடிச்சிட்டோம். மெடிக்கேட் செட்டி பண்ணிடுறோம். ஃபுல் ஹெச்பி வந்துருச்சு. போட்டு பவுண்டுக்கிட்டு வந்துடுறோம். சூப்பர் மெடிக்கேட் வந்துருக்கான் மக்களே. சூப்பர் மெடிக்கேட் கேட்குது. சூப்பர் மெடிக்கேட் சின்ன கண்ணு எடுத்தேன்டா. இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்க்குறேன். இருக்கிற சவுண்ட் கேட்கல. முக்கியமான ஒன்று இருக்கும். இப்படியே செத்துட்டோம். அதனால நம்மளுக்கு ரிவ்யூ சான்ஸ் கிடைச்சிருக்கு. நல்ல விஷயம். இந்த பக்கம் தூரமாகவே இறங்கிக்கலாம். நானும் அதனால் தூரமாகவே இறங்கிக்கலான்னு சொல்லிட்டு மேலே திரும்ப என்ன பண்ணிக்கலாம். சரி, இந்த கன்ஸை நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ ஒன்று கத்துறாங்களே. வைத்த மெடிக்கிட் வேறு இல்லையா? மொக்க பிளேயராக இருக்கான். மொக்க பிளேயராக இருக்கான்னு சொல்லி தப்பாடா. -5 திரும்ப பேட்டிலுக்கு போகலாம். நம்மளுக்கு மட்டும் ஏன்னா இந்த மாதிரி தெரியல. சப்பையாக போட்டு விடுறாங்க. இன்னொரு விஷயம், நம்ம ட்ரிக்கெல்லாம் இப்போ நிறைய பேர் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. வீட்டுக்கு மேலே எடுத்து ஒரு ஸ்கூட்டி கரெக்டாக எடுத்து இறங்குறத அடை கொஞ்சம் நீங்கள் நிறுத்துங்க. ஃப்ரீ ஃபயர் பேசுறதுக்காக அந்த ட்ரிக்கெல்லாம் நிறுத்திடுங்க. எனக்கு அந்த ட்ரிக்கெல்லாம் பண்ணால் ஏனால் இருக்க முடியல, போய் எடுக்க முடியல. நெஸ்மா இன்னும் தெரியலாம். நான் நிற்கிறேன். நான் என்ன சொல்ல வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாமா? நம்மளா ஃப்ரெண்ட்ஸு 3 பேருமே சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். மோட் போடுற நீ மோட் போடுற உன்னை அடிக்கலான்டான் பார்த்தேன். மிஸ் ஆயிடுச்சு. கரெக்டாக இந்த இடத்துக்கு மேலேயே லேண்டாகிறோம். அதெல்லாம் மார்க்கிங் வச்சாச்சு. இப்போ அதுக்கு மேலேயே நம்ம லேண்ட் ஆக வேண்டிடுறோம். ஆனால் நம்மளுக்கு கிடைக்கிறதும் 4 லைக் தான் கைஸ். தமிழ் கேமிங் லவ்லி பாஸ்லாம் போய் வரீங்க. எவ்வளோ லைக்ஸ் எடுக்கிறாங்க. அதுக்குன்னு அம்யூனிட்டி சொல்ல பார்க்காம போயிடாதீங்க. வீடியோ பார்த்து போங்க. ஓகேவா? சரி, இந்த சைடு நம்ம பார்த்து இறங்க வேண்டியதான். நம்ம தெக்க நம்ம பண்ணுறோம். யார்
யாராவது எண்டு பண்ணுறதா நம்மளுக்கு வந்து போயிடும். யாராவது வந்து ட்ரிக்காக பயன்படுத்துகிறாங்க. நான்தான் இந்த ட்ரிக்கோட ஓனருங்கிற மாதிரி. நான்தான் இந்த ட்ரிக்கோட ஓனரு. ரெண்டாம் மண்டிக்கிறீங்க ரொம்ப மேலே வந்தாச்சு. ஒருத்தவனும் இங்கே வரவும் இல்லை. ஸ்னைப்பர்கள் வேறு கட்டிருக்கு. நல்ல விஷயம். எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்துக்கணும். தம்பி சோனியா கிளம்பு காற்று வரட்டும். கைஸ் பார்த்து அகித்கா ஐசுக்கிட்டா இங்கேருந்து நம்மளை போட்டில் தான் மாசு பிளேயர் ராணி மாசு பிளேயரு அங்கிருந்து நம்மளை அப்படியே போட்டில் தான் சப்பையா. ஏன் அப்புறோடா என்னை எப்படி போட்டு தள்ளுறீங்க? சொல்கிறோம். நம்மளுக்கும் மேலே எஸ்ஆர்எம் பிகேஆர் நிறையா பேர் இருக்காங்க. மக்களே ரூட் எடுக்க முடியல. இந்த பக்கம் போய் தான் ஆக்கணும் போல. இந்த பக்கம் போய்க்க வேண்டிடுறான். அப்பா கன்சுலாம் கட்டுச்சு. படா நம்மளுக்கு ஒரு நிம்மதியே வருது. சரி மேப்பை கத்துறாங்க. மேப்புகள் நம்மளா போய் பார்த்தோம். நிறையா தெரியுதே. இப்போ போமா நாம இனிமே போடுற மாதிரி இருக்குது. நம்ம கொஞ்ச நேரம் இப்படி ஒழுந்துருக்கலாம். இங்கே இன்னும் எப்போ வேணா வரலாம். சொக்கில போயிடும். நெல் கமெண்ட்ல ஒன்றுமே பண்ண முடியல. டீமை திருநாடா பண்ண முடியும் போல. தலைமையிலே இல்லாண்டாச்சு. அப்பா அசிப்பி பயங்கரமாக கற்று விட்டான். நான் திரும்ப வரமாட்டேன்டா. வேண்டா நம்மளை அப்புறம் போட்டு நல்லவன் பையன் தானவன். ஜஸ்ட் மிதுங்க விட்டா அவன் கையில் நம்ம திரும்ப சாக வேண்டியதுதான். ஆனால் அவனும் பயங்கரமான பிளேயர் தான் நினைக்கிறேன். நைட்டு இப்போ ஃபேன்ட்டுமே தாண்டி போயிடும். பிளேசியாக்கு போயிடும் போல். ஆனால் நம்ம பிளேசியாக்கு இப்போ டார்கெட் எடுத்துக்கலாமா? இருக்கிற சென்டருக்கே இப்போ டார்கெட் எடுத்துக்கலாம். அங்கே நம்மளால போடுற கஷ்டம். நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இனிமே அவனாச்சு வரானான்ட்டு இப்போ நம்ம தேடி திரும்ப அவைலபிள் ஆயிடுச்சு. இந்த வாட்டி இந்த பில்டிங்கோட டாப் மேலே இறங்கியிருக்கோம். இந்த வாட்டியும் பாட்டி நம்ம பில்டிங் மாதிரி நம்ம ஏறி வந்துக்கிட்டே இருக்கோம். பில்டிங் மேலே அவ்வளோதான். நம்ம திரும்ப மேலே ஏற வேண்டியதுதான். 75 புல்லட்ஸ் இருக்கிற ஒரு கன்று கிடச்சிருக்கு. ஆனால் இந்த கன் நல்ல கன் எனக்கு தெரியும். எந்த எடுத்துட்டா யூஸ் உங்கள் நர்சனல் ரூம் வேறு ஓப்பனில் இருக்குது. ஒரு த்ரோன் இருக்கு. இந்த த்ரோன் நம்ம அழிச்சாகணும். ஏன் மக்களே நான் த்ரோன் அழிக்க முடியல? டே எடுத்துடுறா. ஏன் மக்களே த்ரோன் அழிக்கவே முடியாடா? சாவா வர கொண்டுடா என்ன இருக்குது. அப்படியே ஒரு போடு வேண்டியதான். மக்களே எஸ்கேப் போயிட்டோம்.
இவன் தான் அப்புறம் நம்மளை போட்டு வந்து கொண்டு நம்ம சேஃப்டியாக தான் இருக்கணும். ஆனால் நம்ம கடையை முடிக்கலாங்க. தான் செர்னல் ரூமையும் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ இங்கிருந்து குடிக்கிறோம். பாதி ஹெச்பி மேலே போயிடுச்சு. மெடிக்கிட் இருக்கா மகளே? மெடிக்கிட்டில் அவ்வளோதான். இதோட நான் வீடியோ